அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் ருத்ரா பேசுறாங்க. அடிப்படை வறுமை பகுதியில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மூலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு, சரியான தீர்வு, எளிதான தீர்வு தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல மூலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதனால வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 2 பிரச்சனை. ஒண்ணு மலச்சிக்கல், கழிவுகள் வெளியேறாத காரணம். அடுத்தது உடல்ல உஷ்ணத்தை நம்ம சமன்படுத்தாம அதிகப்படியான உஷ்ணத்தை உருவாக்குறது. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதிகமாக உட்கார்ந்தே வேலை செய்யக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் உடல் உஷ்ணம் அதிகமாகும். அது அப்படியே தொடரும் பொழுது அவங்களுக்கு ஃபைல்ஸ் பிரச்சனை, அந்த மூலங்கிற பிரச்சனை உருவாகுது. இதுதான் காரணம். அதனால நான் சொல்வது என்ன, அடிப்படையில இருந்து நம்ம சரியா இருந்துட்டோம்னா நமக்கு ஆரோக்கியங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். இது வரைக்கும் நீங்க அதை ஃபாலோ பண்ணலினாலும் இன்னையில இருந்து நீங்க ஃபாலோ பண்றதுக்கு ஆரம்பிச்சிருங்க. வயிறுல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு உங்களால ஒரு சில உணவு முறைகள்ல மாற முடியல அப்படிங்கறதுல இருந்து நீங்க கொஞ்சம் மாறிக்கணும். நான் பத்திய உணவு எடுத்துக்குங்க அப்படின்லாம் சொல்லல. பாரம்பரிய உணவுகள்ல காய்கறிகளாகட்டும், பழங்களாகட்டும், இல்ல அரிசி வகைகளாகட்டும், சிறுதானியங்களாகட்டும், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிற மாதிரி கொண்டு வாங்க. முழுமையாக நான் சொல்லல, ஒரு நாள்ல அந்த ஒரு நாள் முழுவதுமே நீங்க பாரம்பரிய உணவு தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதை நான் கட்டாயப்படுத்தல, சொல்லவும் இல்லை. அதிகாலை நேரத்திலையும் சரி, காலை உணவுலையும் சரி, இந்த 2 இதுல மட்டும் காலை உணவுக்கு நீங்க அந்த பாரம்பரியம் சம்பந்தப்பட்ட உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது மதியமோ மாலையோ இரவோ உங்களோட பணிசுமை, உணவு முறைகள் சில மாற்றங்கள் இதெல்லாம் இருந்துச்சுனாலும் உடல் ஆரோக்கியங்கிறது நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃபைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே வாரத்துல ஒரு நாள் உறுதியாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இப்ப உங்களுக்கு ஃபைல்ஸ் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க யாரா இருந்தாலும் சரி, வாரத்துல ஒரு முறை இல்ல 2 முறை இனிமா குளித்து அந்த கழிவுகளை வெளியேற்றதுக்கு பார்க்கணும். பாரம்பரிய அரிசி கஞ்சியை உறுதியாக எடுத்துக்கணும். இன்னும் உடல்ல இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியேற்றணும். அதே மாதிரி சிறுகுடல் பெருக்குடலுக்கு கொஞ்சம் அந்த உஷ்ணத்தை குறைக்கணும். அதுக்கு நாட்டு பசுனை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தினமும் காலையில தொடர்ந்து 2 மாசத்துக்கு எடுத்துட்டு வர சொல்லுங்க. போதும். 2 மாதம் தான். 2ல இருந்து ஒரு 3 மாதம் எடுத்துக்கிட்டாங்கனாலே இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க எடுத்துக்கிற அந்த ஒரு 10 நாள்லயே நல்ல ஒரு பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அவங்க தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது இன்னும் முழுமையான ஒரு பலனை பார்க்கறதுக்கு உதவிகரமா இருக்கும். காலையில எந்திரிச்சோன்னே பிரஷ் பண்ணதுக்கு அப்புறம், பல் விளக்குனதுக்கு அப்புறம் முதல் வேலையாக நாட்டு பசுனை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு அவங்க வெறும் வயிற்றுல அப்படியே சாப்பிடணும். நாட்டு பசுனையா தான் இருக்கணும். அப்பதான் ரிசல்ட் என்னால பார்த்துருக்கேன். சாதாரண இந்த இப்ப மார்க்கெட்ல இருக்கிற பொதுவான நெய்கள் நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கங்க. மருந்தாக பயன்படுத்தும் பொழுது அதாவது அப்ப எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தும் பொழுதுதான் நமக்கு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்குது. அடுத்தது பாரம்பரிய அரிசிகள்ல அப்படின்னு பார்க்கல, சக்தி சம்பா அரிசி மற்றும் மாப்பிள்ளை சம்பா அரிசி, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி 2 பேர்த்துக்குமே தான். பொதுவா மாப்பிள்ளை சம்பா அரிசினா ஆண்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பொதுவா சொல்லுவாங்க. ஆனா மூலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரியாகிறதுக்கு பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துக்கொள்ளும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்குது. சக்தி சம்பா அரிசிங்கிறது இன்னும் நல்லா இருக்கும். இத முதல்ல 1 மாதங்களுக்கு இந்த 2 அரிசியில ஏதாவது ஒரு அரிசியை 1 மாதங்களுக்கு காலையில டீ காஃபிக்கு பதிலாக கஞ்சி மாதிரி எடுத்துக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா அன்னமலகை அரிசி, அதை காலை உணவாக கொஞ்சம் நல்ல கெட்டியான பதத்துல கூழ் மாதிரி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பசி தாங்கிறதுக்கு ஏதாவது ஒரு காய்கறி பொரியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. மற்ற அன்பர்களுக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, காலை உணவு நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. புளிப்புத்தன்மை இல்லாத உணவு வகைகள் எடுத்துக்கலாம். இல்லாத பாரம்பரிய அரிசியில வேற ஒரு மெத்தேட்ல கூட நீங்க சமைச்சு சாப்பிடலாம்னு சொல்லுவேன். ஆனா ஃபைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க உறுதியா காலையில கஞ்சியாகவும் காலை உணவாக கூழ் வடிவில் மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்பதான் முழுமையான பலன் நம்மளால பார்க்க முடியும். இப்ப 2 இது நம்ம சொல்லியிருக்கோம், 2 இல்ல 3 சொல்லியிருக்கோம். இந்த நாட்டு பசுனைங்கிறது ஒண்ணு எடுத்தாகணும். அடுத்தது பாத்தீங்கன்னா கஞ்சிங்கிறது ஒண்ணு எடுத்துக்கணும். காலையில அந்த டீ காஃபி பதில 1 டம்ளர் இல்ல ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு. அதுக்கப்புறம் காலை உணவுங்கிறது உணவாகவே கொஞ்சம் கூழ் பதத்துல கொஞ்சம் கெட்டியான பதத்துல உணவாக எடுத்துக்கணும். பசி தாங்கல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு காய்கறி, எந்த காய்கறி வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க, பொரியலா செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. இல்ல கூட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு எது உன்னால எளிமையா செய்ய முடியுதோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அந்த இதை உறுதியா நீங்க ஃபாலோ பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா வறுமை புள்ளிகள்ல வலது கையாகட்டும் இடது கையாகட்டும் எந்த கையில வேணாலும் நீங்க சிகிச்சை கொடுக்கலாம்.
முதல்ல பார்த்தீங்கன்னா உள்ளங்கையோட நடுப்பகுதியில இந்த இடத்துல நீங்க சிகிச்சை கொடுக்கணும். இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, சுய சிகிச்சை கொடுக்கும் பொழுது அவர்களுடைய கட்டை விரல் வச்சுதான் நம்ம சிகிச்சை கொடுக்கணும். தொடர்ந்து 3 நிமிடம் 3லிருந்து 5 நிமிடம் நீங்க கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது ஒரு நிமிடம் அல்லது 2 நிமிடத்துக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும், உள்ளங்கைக்குள்ள ஒரு உஷ்ணம் பரவுது உங்களால நல்லாவே உணர முடியும். இதை நீங்க எல்லா வர்ம புள்ளிகளும் எப்படி இயக்குறீங்களோ அதே மாதிரிதான் இயக்கணும். அதாவது சோபாவில் உட்காந்துக்கலாம், இல்லைன்னா சேர்ல உட்காந்துக்கலாம், இல்ல கட்டல உட்காந்துக்கலாம். ஆனா உங்களோட உடல் அல்லது பாதம்ங்கிறது தரையில படக்கூடாது. நின்றுகிட்ட நடந்துகிட்டு தரக்கூடாது, அமர்ந்துகிட்டு தான் தரணும். சமணம் போட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் சிறப்பாக வேலை செய்யும். இது முதல் புள்ளி. அடுத்ததாக பாத்தீங்கன்னா நடுவரல்ல அதாவது நடுவரலுக்கும் மோதிரவர்களுக்கும் இடைப்பட்ட இந்த பகுதியில இருக்கக்கூடிய இந்த புள்ளி, இங்கேயும் நீங்க அழுத்தம் தரணும். அதே சமயத்துல கையோட பின்புறத்துல நடுப்பகுதியிலையும் இருக்கக்கூடிய அந்த இடத்துலயும் நீங்க அழுத்தம் கொடுக்கணும். பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல நீங்க அழுத்தம் கொடுக்கல, சிறிது வலியே இருக்கும். லேசா தான் மென்மையாக நீங்க அமர்த்தினாலும் கூட உங்களுக்கு வலிங்கிறது இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அதுலயே நீங்க புரிஞ்சுக்கலாம் நம்ம உடல் இன்னும் ஆரோக்கியத்துக்காக நம்ம எந்த அளவுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா 3 நிமிடத்துல இருந்து 5 நிமிடம் வரைக்கும் நீங்க கொடுத்தாலே போதுமானது. இது 2வது புள்ளி. அடுத்தது பாத்தீங்கன்னா சுண்டு விரல். சுண்டு விரல்ல இந்த இடம் இங்கேயும் சரி பின்பகுதியும் சரி நீங்க கொடுக்கணும். இந்த 3 புள்ளிகளையும் நீங்க இயக்கணும். ஒன்னொன்றும் மெதுவாகத்தான் செய்யணும். சரிங்களா? இங்க கொடுத்துட்டு இப்படி கொடுக்கலாமா? இல்ல, நான் இப்ப சொன்ன முறைப்படிதான் தனித்தனியாக ஒவ்வொரு புள்ளிகளையும் தனித்தனியாக தான் இயக்கணும். வலது கையிலும் செஞ்சுக்கலாம், இடது கையிலும் செஞ்சுக்கலாம். இதுல மட்டும் அவரவர்களுக்கு சுய சிகிச்சை செஞ்சா மட்டும்தான் பலன் கிடைக்குது. நான் இன்னொரு அன்பர்களுக்கு செஞ்சு விட்டேன்னா அதனுடைய பலன் அப்படி அந்த அளவுக்கு கிடைக்கல. அதனால நான் சிகிச்சைக்கு வரவங்களுக்கே இந்த புள்ளிகளை நான் இயக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க கையிலேயே தான் நான் கொடுப்பேன். இதெல்லாம் அதே மாதிரி வலது கைக்கு கொடுத்ததுக்கு பிறகு இடது கைக்கும் கொடுக்கணும். 2 கைக்கும் அவசியம். காலை மற்றும் மாலை நேரத்துல 2 வேளை அல்லது இரவும் சேர்த்து நீங்க 3 வேளை கூட இந்த சிகிச்சை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். 1 வாரம் மட்டும். அதன் பிறகு வாரத்துல ஒரு நாள் ஒரு நாளைக்கு 1 வேளை அல்லது 2 வேளை போதுமானது. முதல் வாரம் மட்டும் 3 வேளைகள் நீங்க கொடுத்துக்கலாம், இல்லைன்னா 2 வேளையே போதுமானது. 1 வாரத்திற்கு பிறகு 2 வேளை போதுமானது. அதன் பிறகு உங்களுக்கே பலன் தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த 2 வேளையை 1 வேளையை நீங்க குறைச்சிக்கலாம். சரிங்களா? இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி உணவு வகைகளை நான் துத்தி இலை எடுத்துக்கிறேன், இன்னும் அந்த கீரை எடுத்துக்கிறேன், இந்த கீரை எடுத்துக்கிறேன்னு நான் கேட்பீங்க, சொல்லுவீங்க. தாராளமாக அதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா இதுவே போதுமானது. அதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலைனாலும் இந்த முறை நீங்க பயன்படுத்தி பாருங்க, உறுதியான பலன் கிடைக்கும். எந்த ஒரு மருந்து மாத்திரைகள் நீங்க எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அதை நீங்க நிப்பாட்டணுங்கிற அவசியம் கட்டாயம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி வாரத்துக்கு 1 முறை நிச்சயமாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத நீங்க வழக்கமா வச்சுக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். எப்பவுமே சோபாலையோ குஷன் போட்ட அந்த ஒரு சேர்லயோ அதே மாதிரி பெட்லயோ உட்கார்றத மட்டும் வழக்கமா வச்சுக்காதீங்க. ஏன்னா நீங்க மருந்துகள் வடிவுல உணவாகட்டும் சிகிச்சை எல்லாமே எடுத்துக்கிட்டு மறுபடியும் உடல்ல உஷ்ணப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்வியல் முறை இருந்துச்சுன்னா மறுபடியும் அந்த பிரச்சனை தொடரத்தான் செய்ய முடியாது. நிரந்தர தீர்வு உங்களால பார்க்க முடியாது. கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் மரச்சேர்ல உட்காருங்க. தரையில உட்கார்ந்தீங்கன்னா இன்னும் நல்லது. தரையில என்னால உட்கார முடியல, இல்ல அந்த பழக்கம் இல்லை, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மரச்சேர் நீங்க பயன்படுத்திக்கலாம். ரொம்ப நேரம் நீங்க உட்கார்றது, அதாவது குஷன் சேர்ல மட்டுமே உட்கார்றத கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. சோபாவில மட்டுமே உட்கார்ந்து இருக்கிறது கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. அப்பப்போ ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன கேப் இடைவெளி கொடுத்து எந்திரிச்சுட்டு மற்ற வேலைகள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உட்கார்றத இது பண்ணிக்கங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல என்னெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலச்சிக்கல் இல்லாத அளவுக்கு நீங்க பார்த்துக்கணும். வயிற்றுல இருக்கக்கூடிய கழிவுகளை நிச்சயமா நீங்க எடுத்தே ஆகணும். காலையில நாட்டு பசுனை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இங்க ஏதாவது ஒரு பாரம்பரிய அரிசி கஞ்சி நான் சொன்னதுல 2 அரிசியில ஏதோ ஒன்று எடுத்துக்கணும். உறுதியாக அன்னமலை அரிசியில நீங்க கூழ் பதத்துல நீங்க காலை உணவாக எடுத்தே ஆகணும். இந்த வர்ம புள்ளிகளை இயக்கணும். தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதையும் உறுதியாக வச்சுக்கணும். இதை மட்டும் செஞ்சு பாருங்க, உறுதியான பலன் நிச்சயமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அனைவரும் ஆரோக்கியம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.